ஹாய் வணக்கம் என் இனிய தமிழ் நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் என்னோடய இனிய சப்ஸ்கிரைபர்களே. இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து பேக் பேக்கிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக ஜூனில் ஒரு ஹிமாலயன் 450 வாங்கினேன். அந்த வண்டி டெலிவரியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஹிமாலயன் எடுத்துக்கிட்டு நான் இப்போ ஹிமாலயாஸ் போக போகிறேன். ஸோ இன்றைக்கி 20வது ஆகஸ்ட். இன்றைக்கி சென்னையிலேருந்து என்னோடய வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு 2 to 2.5 months நான் வந்து ஹிமாலயாஸ் எக்ஸ்பெடிஷன் போகிறேன். ஸோ இந்த ஹிமாலயாஸ் எக்ஸ்பெடிஷன் வந்து நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் தான் போகிறேன். எதுவும் செட் பண்ணிவிட்டு இந்த டேட் அந்த டேட் அப்படின்னு போல். ஹைதராபாத்தில் ஃப்ளட்டு, மகாராஷ்டிராவில் ஃப்ளட்டு அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய நியூஸ் வருது. ஸோ அதனால் இப்போதைக்கு என்னோடய ஒரு ஃபிக்ஸட் பிளான் என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து மணாலி போய் சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு லே லடாக் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். தனியாக பண்ண போகிறேன்னா இல்லை ஏதாவது டூர் மூலமாக பண்ண போகிறேன்னா அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு சென்னையிலேருந்து மணாலி வரைக்கும் சோலோ ஜர்னி தான் என்னுடைய ராயல் என்ஃபீல்ட் 450ல். இன்றைக்கி டே 1. மணி இப்போ வந்து 7:20 ஆகுது. ஸோ ஒரிஜினலாக இன்றைக்கி நான் நிசாமாபாத் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நிசாமாபாத் போக முடியாது போல இருக்குது, ஹைதராபாத் தான். பட் பார்ப்போம், ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக தான் போக போகிறேன். ஸோ ஃபாலோ மீ. ஆல் ரைட், ஹாய் வணக்கம் மக்களே. உங்களுடைய பேக் பேக்கிங் தமிழனோட முதல் மோட்டோ விலாக். நான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு சோனி ECM லெவலியர் மைக்ரோஃபோன்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் இதுதான் என்னுடைய முதல் மோட்டோ விலாகு. ஸோ அதனால் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னை வண்ணாரப்பேட்டையோட MC ரோட். அண்ட் இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப காலமாக இருக்குங்க, ரொம்ப காலமாக இருக்குது. பட் எனிவேஸ், காலையில் 5 மணிக்கு கிளம்ப வேண்டிய நான் இப்போ வந்து மணி கரெக்டாக 7:45 என் வீட்டிலேருந்து கிளம்புனேன். என்னோடய லக்கேஜில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு ஒன்று. ஸோ அதனால் வந்து திரும்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து ரீஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கிளம்புறேன். ஸோ அதுக்கே டைம் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இப்போ இன்றைக்கி பிளானு லேட்டாக கிளம்புனதுனால சென்னையிலேருந்து ஹைதராபாத். ஸோ சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்து இட்ஸ் அபவுட் க்ளோஸ் டு 630 kilometers அப்படின்னு காமிக்குது கூகுள் மேப்ஸில். நான் இன்னும் ஹைதராபாத்தில் ஸ்டே எதுவும் புக் பண்ணல. போயிட்டு இல்லை மிட்வேல தான் வந்து ஸ்டே ஏதாவது புக் பண்ணணும். ஏன்னா ஹைதராபாத் போய் சேருவேனா அப்படின்றதே எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் பார்ப்போம். ரெட் ஹில்ஸ் கிட்ட வரும்போது முதல் ஆக்சிடெண்ட்னா ஒரு மைனர் ஆக்சிடெண்ட் தான், பயந்துடாதீங்க. லாரி ஒன்று போயிட்டு இருந்தது, நான் அப்படியே ரைட்டில் வந்துகிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணால் சட்டுன்னு லெஃப்ட்டு போயிட்டான். அங்கே பேரிகேட் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து ஸ்லோவாக தான் வந்தேன், ஒரு 25-30 kilometer ஸ்பீடில். ஸோ அதனால் மேனேஜ் பண்ணேன். பட் இந்த இடத்துல ரைட்டில் ப்ளஸ் நம்பர் பிளேட்டு இதெல்லாம் தட்டி பேரிகேட் அப்படி போயிடுச்சுங்க. வேறு லெவலு, சாலிடாக இருக்குது. பட் அதான் இந்த பர்டிகுலர் விஷயம் எந்த அளவுக்கு நல்லதுன்னு பாருங்கள். இல்லைனா நேராக டேங்க்கில் தான் அடி வாங்கியிருக்கோம். ஸோ நம்பர் பிளேட் லைட்டாக உழைஞ்சிது இங்கே லைட்டாக, ஆனால் உடையில. இங்கே பாருங்கள். பட் இந்த பர்டிகுலர் ரிஃப்ளெக்டர் உடஞ்சிருச்சு. தட்ஸ் ஓகே, பெரிய லெவலில் எதுவும் அடி கிடையாது. வேற மாதிரி ஹிமாலயன். ஓ மை காட், அடிக்க பேரிகேட் அப்படி போச்சுங்க. ஓகே, ஃபோர்க்கெலாம் எதுவும் பெண்டு இல்லை, நல்ல வேலை, மேஜராக எதுவும் இல்லை. அதாவது நான் வந்து அவனுக்கு பின்னாடி தான் போனேன், அவனுக்கு பேரலாக போகல. ஸோ இப்போ நான் இப்படி பின்னாடி போயிட்டுருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணான், டப்புன்னு இப்படி போயிட்டான்.
ஸோ டப்புன்னு இப்படி போனதுனால நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அதுவும் லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு வரேன்னா, ஸோ சடனாக பிரேக் அடித்து அப்படி படுக்க போட்டுலாம் வந்தால் விழுந்துருவேன் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, ஆல் குட். முதல் டோல்கேட்டு ஐ திங்க் இது தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். ஸோ எங்கேருந்து ஆந்திரா ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியல. அங்கே போகலாம். இங்கே பாருங்கள் இந்த அநியாயத்தை பாருங்கள். பச்சிலாம் குழந்தைய வச்சுக்கிட்டு நாய் எப்படி போகுது பாருங்கள். இதெல்லாம் ஒரு தகப்பனா? டேய் தகப்பா, நீ எல்லாம் ஒரு தகப்பனாடா அப்படின்ட்டு அந்த குழந்தை கேட்கணும். அவனை செருப்பாலே அடிக்கணும். அதுவும் ஹைவேல இந்த மாதிரிலாம் போகலாமா சொல்லுங்கள், ராங் ரூட்டில். ரைட். ஸோ ரெண்டாவது டோலு இது வந்து இன்னும் கும்மிடி பூண்டியே வரல, அதுக்குள்ளே 2 டோல் வேறு. நல்லா காசு அள்ளுறானுங்க. என்ன புதுசாக போட்டிருக்கானா? ஆமாம், புதுசாக கட்டுறானுங்க டோலு. அதாவது இது வந்து டோல் மாஃபியாங்க, டோல் மாஃபியா. இவனுங்க இந்தியா ஃபுல்லாக அப்படியே டோல்ஸாக போட்டு நம்மக்கிட்ட பணத்தை பிடுங்குறானுங்க. ஏச்சா பசங்க. சென்னை, அதாவது ஓல்டு வாஷர்மன்பேட்டிலேருந்து இது வரைக்கும் நான் வந்து 84 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். இந்த 84 கிலோமீட்டர்ஸில் இது வந்து 3rd டோல் பிளாஸாங்க, சூலூர்பேட்டை டோல் பிளாஸா. அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸுக்கு டோல் பிளாஸா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 60 கிலோமீட்டரில் வந்து நீ 3 டோல் பிளாஸா போட்டனா அப்போ எவ்வளோ கொள்ளை அடிக்கிறியா நீ? 60 கிலோமீட்டரில் 3 டோல் பிளாஸா. சரி, கரெக்டாக சொல்கிறேன், 84.7, 85 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். ஸோ 90 கிலோமீட்டர்ஸ்னே வச்சுங்களேன். 90 கிலோமீட்டர்ஸில் 3 டோல் பிளாஸா இருக்குது அப்படின்னா அப்போ 30 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் பிளாஸாவாடா போடுவீங்க நீங்கள்? பசிக்குது. ஓ மை காட், வாத்தே. மணி இப்போது கரெக்டாக 9:15. 1.5 மணி நேரத்தில், அதாவது 90 மினிட்ஸில் நான் கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். பயங்கரமாக பசிக்குதுங்க. ஸோ தண்ணி தாகம் வேறு பயங்கரமாக எடுக்குது. பட் ஒரு 2 லிட்டர்ஸ் பிளாடர் வந்து என்னோடய ஜாக்கெட்லேயே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. இங்கே என்ன நல்ல ஹோட்டல் இருக்குதுன்னு பார்த்தேன். ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் சரவணா பவன் இருக்குதுன்னு போட்டிருந்தது. ஓகே, சரவணா பவன் போயிடலாம் அப்படின்ட்டு நிறுத்தின இடத்துலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நேராக சரவணா பவன் நோக்கி போயிட்டுருக்கேன். வாங்க அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சரவணா பவன் ஒரு ஹோட்டல் பார்த்தேன் இல்லைங்களா கூகுள் மேப்ஸில். அது ஆக்சுவல் சரவண பவன் கிடையாது, இந்த பர்டிகுலர் ஊரோட சரவண பவன். நான் அருமையான ஸ்மெல்லுங்க. ஒரு நிமிஷங்க. ஸோ ஆக்சுவல் சரவண பவன் செயின் கிடையாது, லோக்கல் ஹோட்டலு. ஆனால் வந்து ஒரு ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்மெல்லே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆந்திரா வந்திருக்கோன்றது தேங்காய் சட்னிலே தெரியுதுங்க. சமகாரம். ஒண்டர்ஃபுல். சரி, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் ஸ்டாப்பாக ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணுங்க. நான் இப்போ இருக்கிறது நாயுடுபேட்டில் தான் இப்போது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். 129 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இது 4வது டோல் பிளாஸா. மைண்டில் வச்சுக்கிங்க, 4வது டோல் பிளாஸா. இதில் பேர் எழுதி போட்டிருக்காங்க, ஆனால் வந்து லாரி மறைச்சிருச்சு.
ஸோ அதனால் இது என்ன டோல் பிளாசான்றது தெரியல. புதனம் டோல் பிளாசா. குட். இந்த லாரிக்காரரு 2 வீலர் லைனில் வரவே இல்லை. வெரி குட். ஓகே, ஸோ இது 5வது டோல்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் சிலை, கோயில். ஓகே, கோயிலேங்க இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இங்கே பாருங்கள், இவனுங்களால தான் இவ்வளோ டிராஃபிக்கு. சூப்பரான ஒரு ஃப்ளைஓவருங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். புரோக்கன் ரோட்ஸ் ஆகுது, இதாவது ஹிமாலயன்ரா. போடு போடு, தக்கிட தக்கிட தக்கிட, தக்கிட தக்கிட தக்கிட. ஸோ லக்கேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறேன் இந்த மாதிரியான ஒரு புரோக்கன் ரோட்ஸில். ஸோ என்னோடய லக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடும் வந்து ஒரு 7 கிலோஸ் இருக்குது. ஸோ என்னோடய சேட்டில் பேக்ஸ் வந்து 7 கிலோஸ். அண்ட் டாப் பாக்ஸ் வந்து ஒரு 3 கிலோஸு, டாப் பாக்ஸ் மட்டும். அண்ட் என்னோடய கேமரா அதெல்லாம் சேர்த்து, ஆக்சசரிஸு அதெல்லாம் சேர்த்து அது எப்படியும் ஒரு 10 கிலோ இருக்கும். ஸோ ஒரு 11 கிலோ, ஒரு 13 கிலோ, சாரி, ஒரு 13 கிலோ வந்து என்னோடய டாப் பாக்ஸில் இருக்கும். அண்ட் 14 கிலோ என்னோடய சேடில் பேக்கில். ஏ லைட்டாக தூரிச்சு போல இருக்குது, வைசர் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஓகே, ஸோ டோல் ரோட் ஸ்டார்டட். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. Oh my God. சாப்பாடு இருக்கான், சாய் கிராண்ட் லாட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ போய் சாப்பிடலாம். மணி ஆல்மோஸ்ட் 4 ஆகுது. லைட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என்னோட மூஞ்சும் ரொம்ப டயர்டாக இருக்கும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அண்ட் இங்கே வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெஜ் மீல்ஸு. ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே போக வேண்டியது தான். மணி இப்போ வந்து 4:15. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா கூட 4:45 நான் கிளம்புனேன்னா 7:45 தான் போய் சேருவேன். கொஞ்சம் லேட்டு தான், பட் இட்ஸ் ஓகே. டே ஃபஸ்ட் இல்லைங்களா. அண்ட் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வேறு மோட்டர் சைக்கிளிங்கில் இறங்குறேன். நான் வந்து இந்த பர்டிகுலர் ரைடு வந்து பொறுமையாக தான் போகிறேன், அவசரப்படுத்தலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு சேர்ந்துட்டு அப்புறம் ஹைதராபாத்தில் ரெஸ்ட் எடுப்போம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டு ஹைதராபாடு பிரேக் விட்டு ஹைதராபாத் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாட்லேருந்து நாக்பூரோ இல்லை வந்து சாகரோ எப்போ கிளம்புறேன், டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ பொறுமையாக தான் போக போகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மணாலி போயிட்டு ஒரு 3 இல்லை 4 நாள் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து லே லடாக் இருக்குது. ஸோ லே லடாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 டேஸ் வந்து கண்டினியூஸாக ரைடிங்கு. அண்ட் அந்த டெரெயினில் ரைடிங் வந்து ரொம்ப டாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரஷ் பண்ண விரும்பலை, பொறுமையாக தான் போவேன். ஓகே, சரி. ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுடுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரைடு கண்டினியூ பண்ணுவோம்.
ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக 1 மணி நேரம் இங்கே பிரேக்குங்க. மச் நீடட். ஏன் 1 மணி நேரம் பிரேக் எடுத்தேன் அப்படின்னா, பொறுமையாக சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத் தான், பட் இப்போ அவர் ஹைதராபாத்தில் இல்லை, அனந்த்பூர்ன்ற ஊரில் இருக்கார். ஸோ அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்துட்டு. ஸோ அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு ஹைதராபாத்தில் எந்த ஏரியாவில் வந்து ஹோட்டல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டுட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைதராபாத்தில் வந்து மியாப்பூர் வந்து அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஹோட்டல் வந்து இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட 233 கிலோமீட்டர்ஸ். மணி இப்போது 5:20. இன்னும் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அப்படியே பொறுமையாக போயிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி ஹைதராபாத்தில் ஒரு பிளானும் கிடையாதுங்க. அப்படியே போயிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பைக்கில் இருந்து ரூமில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, எஸ்டி கார்டை கிளியர் பண்ணிவிட்டு, அப்படியே லைட்டாக டின்னர் ஒன்று சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கிட்டு, நாளைக்கு காலையில் என்ன ஆனாலும் சீக்கிரம் எழுந்துடணும். ஏன்னா இன்றைக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ஆக்சுவலி 5 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நான் வந்து ஹைதராபாத் போய் சேர்ந்துருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. பட் இட் ஹேப்பன்ஸ். நம்ம நினச்ச மாதிரி எல்லா விஷயமுமே வந்து நினச்ச நேரத்துக்கு நடக்காது. அதுதான் பியூட்டி ஆஃப் ட்ராவலிங். இதுதாங்க கிருஷ்ணா நதி. ஆந்திரா தெலுங்கானாவோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நதினா கிருஷ்ணா நதி. அதாவது நம்மளுக்கு எப்படி வந்து காவிரி, வைகை அந்த மாதிரியோ, அந்த மாதிரி ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவுக்கு கிருஷ்ணா நதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வா, இன்னைக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சன்செட் ஆகும் போல இருக்குங்க. நான் சொல்லலை, இன்றைக்கி ஒரு நல்ல கலர்ஃபுல் சன்செட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ் இருக்குது, க்ளவுடியாக இருக்குது. பட் அந்த க்ளவுட்ஸ் தான் வந்து இந்த சன்செட்டை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஆகுது. அப்படியே அந்த கோல்டு அண்ட் ரெட்டு அப்படியே லைட் ரேஸ் வருது பாருங்கள். நான் வந்து சன்செட்டோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேனுங்க. சன்செட், ஐ லவ் இட். வெற்றிகரமாக இன்றைக்கி 500 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. ஸோ இந்த 500 கிலோமீட்டர் வர்றதுக்கு நான் எடுத்துக்கிட்ட நேரம், காலையில் 7:45 கிளம்புனேன். இப்போ வந்து சாயங்காலம் 6:30. ஸோ 7:30 வச்சா கூட ஆல்மோஸ்ட் 11 மணி நேரம். ஓகே, 10.5 மணி நேரம், 10.25 மணி நேரம். ஸோ இந்த 10.25 மணி நேரத்தில் வந்து நான் 500 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். ஓகே, 500 கிலோமீட்டர் 10.25 மணி நேரம்னு பார்த்தா, ஓ மை காட், 1 மணி நேரத்துக்கு வந்து 50 கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் நான் வந்திருக்கேன். இப்படி ஓகேங்க, நான் வேணும்னே தான் பொறுமையாக வரேன், ரஷ் பண்ணி ஓட்டல. ஏன்னா திஸ் இஸ் அ மேரத்தான். இது வந்து மேரத்தான், இது ஸ்ப்ரிண்ட்டு கிடையாது. ஸோ ஸ்ப்ரிண்ட்டுனா 10 செகண்ட், 20 செகண்ட், இல்லை 40 செகண்டில் முடிஞ்சிடும். மேரத்தான் வந்து மணிக்கணக்கில் போகும். ஸோ அந்த அனாலஜியை பார்த்தா இது வந்து மணாலி போய் சேர்றதுக்கு எனக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு
இல்லை 6 நாள் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து பொறுமையாக தான் போய் ஆகணும், உடம்பை வருத்திக்காமல். இதான் வந்துடுச்சு இல்லை அடுத்த டோல்கேட்டாக போட்டு கொள்றாங்கய்யா இந்தியாவில். நல்ல வேலை பைக் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதே காராக இருந்ததுன்னா ஃபுல்லாக இதுதான். ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி, லைட்டாக கண்ணு சொக்குது, தூக்கம் வரல, பட் டயர்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துட்டேன் இல்லைங்களா, ஸோ அதனால். ஸோ இந்த காஃபியை குடிச்சிட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். இன்னும் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸோ என்ன தான், அது ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிட வேண்டியது தான். சரி, இந்த காஃபியை முடிச்சுட்டு வில் கண்டினியூ தி ஜர்னி. காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மணி இப்போ கரெக்டாக 7. இன்னும் 150 கிலோமீட்டர் போகணும். ஸோ 9 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். ஹிமாலயன் 450யில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் அதனோட ஹெட்லைட் தாங்க. இங்கே பாருங்கள், இது லோ பீமு, இது ஹை பீம். ஆக்சுவலி லோ பீம் இஸ் அ லாட் பெட்டர். ஹை பீம் ஒன்றுமே இல்லை. வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட ஃபாக் லைட்ஸை போடுறேன், அப்போ தெரியும். இருங்க, இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ லாஸ்ட் காஃபி ஸ்டாப்புக்கு அப்புறம் நான் வந்து 86 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ 17.4 கிலோமீட்டர்ஸ் மோர். லெட்ஸ் கோ. இன்னும் 160 meters தான். ஐயோ, ஐம் சூப்பர் டயர்ட். இந்த ரைட் எடுத்தால் என்னோட ஹோட்டல். கரெக்டாக 10 மணிக்கு நான் ஹைதராபாத்தில் புக் பண்ணியிருந்தேன் இந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தேன். என்ன ஹோட்டல் அப்படின்றத அதனுடைய கூகுள் மேப்ஸ் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் பே பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ள ரூமுக்கு வந்து சேரும்போது கரெக்டாக ஒரு 10 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு என்னோடய சேடில் பேக்ஸு அது இது எல்லாத்தையும். அண்ட் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். மணி 11 ஆகுது. ஸோ ஓகே, அடுத்து என்ன அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி ரூம் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ரூமு. ஃபேப் ஹோட்டல்ஸ் லக்ஸ் கிராண்ட் அப்படின்ட்டு ஒரு இது டபுள் பெட்டு, அப்படியே கண்டபடி இருக்கும். டோன்ட் மைண்ட் இட். என்னோடய ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்ஸு, சேடில் பேக்ஸு, இந்த கேமரா பேக்கு, ஹெல்மெட்டு, டேங்க் பேக்கு. இந்த பேக்கு அந்த லே லடாக்குக்கு வந்து வின்டருக்கு தேவையான ஜாக்கெட்டு அது இதில் வச்சுருக்கேன். அண்ட் தேர்மல் வேரும் அது உள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ரூமு. அண்ட் பாத்ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அங்கே தொங்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேடில் பேக்ஸோட ரெயின் கவர். ஸோ ரெயின் கவர் போட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக மண். ஏன்னா கடந்த ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஹைதராபாத் சிட்டி உள்ள நிறைய மழை போல் இருக்குது. ஸோ அதனால் நல்லா சேரடிச்சிருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே கழுவி தொங்க போட்டிருக்கேன். ஹேண்ட்ஸம் மலா
நல்ல ஒரு க்ளீனான டாய்லெட்டு, பக்கெட்டு இது, அண்ட் நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லான ஷவரு அண்ட் 24/7 ஹாட் வாட்டர். நல்லா இருக்கு இல்லையா ரூமு? இந்த ரூம் வந்து நான் booking.com மூலமாக புக் பண்ணேன். இதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1320 சம்திங். ஸோ 1320. ஏன்னா நான் சாயங்காலம் புக் பண்ணதுனால வந்து கம்மியான ரேட்டு. பட் நீங்கள் டே டைமில் புக் பண்ணீங்க அப்படின்னா 24 hours, அதாவது நீங்கள் 11 o'clock செக்இன் பண்ணி 11 o'clock செக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1500 தான். 1500க்கு நல்ல ரூமுங்க, இன்க்ளூடிங் ஏசி. ஓகே, ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் நல்லா சுடு தண்ணியில். பயங்கரமாக பசிக்குது. ஸோ போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வந்தால் 12:30 மணி ஆகிடும். நேற்று காலையில், அதாவது இன்றைக்கி காலையில் நான் 3 மணிக்கு எழுந்தேன். இப்போ நான் ஒரு 12-12:30 மணிக்கு தூங்கிட்டு திரும்ப 4 மணிக்கு எழுந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ அநேகமாக நாளைக்கு நான் ஹைதராபாத்தில் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய ஒரு ஃப்ரெண்டு, நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்ததை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு மச்சான் நாளைக்கு மீட் பண்ணலான்டா, ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போடா அப்படின்னா. ஸோ அநேகமாக நான் அவனை நாளைக்கு மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏதாவது 1-2 இடம் பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்காக வீடியோவில் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் டே ஆஃப்டர் டுமாரோ கிளம்பலாம். ஸோ டென்டேட்டிவ்லி அதுதான் பிளானு. பட் பார்ப்போம். ஓகேவா? டே 1 வீடியோ இதோடு முடிஞ்சுது. டே 2 நாளைக்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னா அடுத்த டெஸ்டினேஷனுக்கு, இல்லை ஹைதராபாத்லேயே தங்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா அண்ட் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட பேக் பேக்கிங் தமிழன். பட்ஜெட்டில் செல்ஃப் டூர் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். இப்போதைக்கு மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப். ஓகே, I'll see you tomorrow.